அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது உங்களுடைய பண பிரச்சனைகள் அனைத்தும் தீர பௌர்ணமி திதியில் இதனை செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சில குறிப்பிட்ட நாட்கள் செய்யப்படும் வழிபாட்டிற்கும் ஆற்றலும் பலனும் மிகவும் அதிகமாகும். அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி போன்ற இவற்றில் மிக முக்கியமானதாகும். இதில் பௌர்ணமி வழிபாடு அனைத்து விதமான பொருளாதார பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியதாகவே பார்க்கப்படுகிறது. பௌர்ணமியில் எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டால், என்ன செய்தால் பண பிரச்சனைகள் நீங்குவதுடன் அளவில்லாத செல்வங்களை பெற முடியும் என்பதை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கண்டிப்பாக இந்த பௌர்ணமி திதியில் சிறந்த வழிபாட்டினை செய்து வாருங்கள். பௌர்ணமி வழிபாடு என்பது வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான வழிபாடாகும். என்ன பிரச்சனை இருந்தாலும் பௌர்ணமி என்று வழிபட்டால் அது கண்டிப்பாக தீரும். குறிப்பாக பண தேவைகள் தீர்வதற்கு பௌர்ணமி வழிபாடு மிக சிறந்த வழிபாடாகும். பௌர்ணமி தினம் சிவ வழிபாட்டிற்கும் சத்யநாராயண பூஜை செய்வதற்கும் ஏற்ற நாளாகவே பார்க்கப்படுகிறது. இது அனைவருக்குமே தெரியும். ஆனால் இந்த நாளில் அம்பிகை வழிபாடு செய்வது மிக சக்தி வாய்ந்ததாகும். அப்படி நமக்கோ அல்லது நம் குடும்பத்தினருக்கோ பண பிரச்சனைகள் தீர்வதற்கு பௌர்ணமியில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். முறையாக வீட்டில் இருக்கும் பெண்கள் பௌர்ணமி தோறும் ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு செல்ல வேண்டும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் அம்பாள் கோவிலை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். எந்த அம்பாளாக இருந்தாலும் சரி, அந்த அம்மனை வழிபாடு செய்யலாம். ஒவ்வொரு அம்மன் கோவில்களிலும் பௌர்ணமி என்று சிறப்பு பூஜைகள் சிறப்பாக நடைபெறும். அந்த பூஜை சமயத்தில் கோவிலுக்கு சென்று அந்த கோவிலில் உங்களால் முடிந்த அளவு உதவிகளை செய்யுங்கள். பௌர்ணமி நேரத்தில் பூஜையில் கலந்து கொண்டு அந்த சன்னதியில் சிறிது நேரம் அமர்ந்து அந்த அம்பாளை மனமுருங்கி வேண்டிக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய எந்த தேவை பூர்த்தியாக பணம் வேண்டும் என்பதை தெளிவாக அம்பாளிடம் சொல்லி வழிபடுங்கள். என்ன தேவைக்கு பணம் வேண்டும் என்றாலும் சக்தி தேவி மனமுருகி கேட்டால் பௌர்ணமி நேரத்தில் அம்பாள் சன்னதியில் அம்பாளை வேண்டி நீங்கள் கேட்கும் வரங்கள் உடனே கிடைக்கும். அதிலும் குறிப்பாக இந்த வழிபாட்டினை பெண்கள் செய்யும்போது அதற்கு 100% பலன் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. உங்களால் முடிந்த பொருட்களை அம்பாளுக்கு எடுத்து செல்லுங்கள். வாசனை நிறைந்த மல்லிகைப்பூ, சிவப்பு நிறப்பூ, அரளிப்பூ, செம்பருத்திப்பூ இதெல்லாம் அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். தாமரைப்பூ கிடைத்தாலும் கண்டிப்பாக எடுத்து செல்ல வேண்டும். உங்களால் முடிந்த இனிப்பு பலகாரம் ஏதேனும் ஒன்று குறைந்த அளவில் வீட்டிலிருந்து தயார் செய்து அம்பாளுக்கு நிவேதனம் செய்துவிட்டு அங்கு வரும் பக்தர்களுக்கு, குழந்தைகளுக்கு உங்கள் கையால் 4 பேருக்கு அந்த பிரசாதத்தை கொடுங்கள். போதும், உங்களுடைய கர்ம வினைகள் குறையும். நிச்சயம் பண கஷ்டம் தீரும். நல்லது நடக்கும். பௌர்ணமி என்று லலிதாம்பிகை வழிபாடு மிக சிறப்பு. லலிதா சம்ஹாரநாமம் தேவியின் 100 பெயர்கள் என்பது இந்த மதத்தில் ஒரு இரகசியம் மற்றும் மிகவும் புனிதமான மந்திரமாகும். இந்த மந்திரம் அயகிரிவர் மனித குலத்தின் நன்மைக்காக அகத்தியர் மூலமாக அருளியதாகும். இது மிகவும் பிரபலமானது மற்றும் நம்மில் பல தினமும் அனுதினம் குறைந்தபட்சம் வெள்ளிக்கிழமையிலாவது நீங்கள் பாராயணம் செய்யக்கூடியதாகும். கண்டிப்பாக இந்த பங்குனி மாத பௌர்ணமி திருநாள் அன்று ஸ்ரீ லலித சங்கரநாமத்தை படிப்பது சிறப்பு. அப்படி முடியாதவர்கள் அன்னை ஸ்ரீ லலிதாம்பிகை போற்றி துதிக்கும் அற்புத பாடல்கள் ஒன்றான ஸ்ரீ லலிதாம்பிகை நவரத்தின மாலை பாடல் வரிகளை படிக்கலாம். நவரத்தினங்களான வைரம், நீலம், முத்து, பவளம், மாணிக்கம், மரகதம், கோமேதகம், பத்திரமகாரம், புஷ்பகாரம், வைடூரியம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களின் மூலம் அம்பிகையை துதிப்பதற்கான அமைந்துள்ள பாடல் இது. இதனை பாடுவோர் அம்பிகையின் கருணையால் சிவராத்திரிமாய் நிகழ்வார், அதாவது சிவபெருமானம் போல வாழ்வார் என்று கூறுகிறது. இதை மனமுருக படிப்பவர்களுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கப்பெறும். முக்கியமாக பௌர்ணமி திதியில் சந்திர பகவான் அவர்களும் முழுமையோடு வளர்ந்து நிற்பார். அப்பொழுது சந்திரனின் தாக்கமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மனோகாரகனான சந்திர பகவானை அன்று இரவு வேளையில் அவரை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய தீய சக்திகள் குறைந்து நல்ல சக்திகள் உடலில் ஏறி நல்ல அறிவாற்றல் விளங்கி உங்களுக்கு எந்த தொழிலில் எடுத்து சரியாக செய்து வேலை முடிப்பீர்கள். கண்டிப்பாக இந்த நாட்கள் எந்த தொழிலை தொட்டாலும் வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.